நம்முடைய பெலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்பொழுதும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டதுண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும், இந்த விஷயத்தில் ராஜாவினுடைய சித்தம் இன்னதென்று எங்களுக்கு எழுதி அனுப்பவும் உத்தரவாக வேண்டும் என்று எழுதி அனுப்பினார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு விடாமுயற்சியும் கர்த்தர் மேல் விசுவாசமும் என்பதே. எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்ட வேண்டும் என்ற கோரேசு ராஜாவின் கட்டளையின்படியே எஸ்ரா தன்னுடன் இருப்பவர்களை அழைத்து கொண்டு போனான். ஆனால் எருசலேமில் இருந்த சத்துருக்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாதபடிக்கு தடைகளையும் சதி திட்டங்களையும் தந்திரங்களையும் செய்தார்கள். இதனால் தேவ ஆலயத்தின் கட்டுமான பணியானது தாமதமானது. கர்த்தரோ தம்முடைய தீர்க்கதரிசிகளான ஆகாய் மற்றும் சகரியாவின் மூலமாக மறுபடியும் ஆலயத்தின் வேலைகளை ஆரம்பிக்கும்படியாக தீர்க்க தரிசனம் உரைத்தார். செருபாபேல் மற்றும் யெசுவா திடமாக நின்று பணிகளை ஆரம்பித்தார்கள். இனி ஆலயத்தின் கட்டுமான பணிகளை நிறுத்துவதில்லை. கோரேசு ராஜா எங்களுக்கு கொடுத்த கட்டளையை ஆணையை ஆராய்ந்து பாருங்கள், பிறகு எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் என்று பாபிலோனுக்கு தெரிவித்தார்கள். அப்படியே பாபிலோன் கஜானாவில் இருந்த கோரேசு ராஜாவின் கட்டளையை கண்டுபிடித்து தரியு ராஜா ஆலயத்தை கட்ட அனுமதி கொடுத்து உதவி செய்தான். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனமானது உரைக்கப்பட்டது. கர்த்தர் ஞானம் கொடுத்தார். ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்ததினால் தேவனுடைய ஆலயமானது கட்டி முடிக்கப்பட்டது. அதேபோல தேவனுடைய காரியங்களை நாம் நடத்த ஆரம்பிக்கும் போது தடைகளும் பிரச்சனைகளும் வருவது இயல்பானதுதான். நாம் உண்மையுடன் விடாமுயற்சியாக விசுவாசத்துடன் தொடர்ந்து திடமாக நின்று செயல்படும்போது கர்த்தர் நமக்கு வேண்டிய பலனை கொடுத்து உதவி செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, கிருபையினால் எங்களை பலப்படுத்தும். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.